புதிய பேருந்து நிலையம் பகுதியில் பென்னி குயிக் ஆட்டோ சங்கம் என்ற பெயரில் ஆட்டோ நிறுத்தம் செயல்பட்டு வருகிறது. இந்த ஆட்டோ நிறுத்தத்தை சேர்ந்த ஓட்டுநர்கள் பேருந்து நிலையத்திற்கு வரும் பயணிகளை ஏற்றி சென்று வருவது வழக்கம். இந்த ஆட்டோ நிறுத்தத்தில் மற்றொரு தரப்பினரும் ஆட்டோக்களை நிறுத்துவதால் இரு தரப்பினருக்கிடையே நீண்ட நாட்களாக பிரச்சினை நிலவி வந்தது. இதனால் பேருந்து நிலையம் பகுதியில் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுவதாகவும் அந்த இடத்தில் ஆட்டோ நிறுத்த அனுமதி இல்லை என்றும் கூறி கடந்த சில நாட்களுக்கு முன்பு போலீசார் பேரிகார்டுகள் அமைத்து ஆட்டோ நிறுத்தத்தை அகற்ற நடவடிக்கை எடுத்தனர். இதனை எதிர்த்து ஆட்டோ ஓட்டுநர்கள் தேனி போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் மீது தேனி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் போலீசாரின் தடையை மீறி மீண்டும் ஆட்டோ நிறுத்தியதாக கூறி 8 ஆட்டோ ஓட்டுநர்களின் ஆட்டோக்களை பறிமுதல் செய்த போலீசார் அவர்களை கைது செய்தனர். மேலும் 20க்கும் மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட நபர்களை விடுவிக்க கூறி ஏராளமான ஆட்டோ ஓட்டுநர்கள் தேனி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போலீசாருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் பதற்றம் ஏற்பட்டதையடுத்து தேனி காவல் நிலையத்தில் டிஎஸ்பி தலைமையில் கூடுதல் போலீசார் குவிக்கப்பட்டனர். போலீசார் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களிடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றும் வாக்குவாதம் தொடர்ந்ததால் காவல் நிலையத்தில் கலவரத்தில் ஈடுபட்டதாக கூறி சுமார் 61 ஆட்டோ ஓட்டுநர்களை போலீசார் கைது செய்தனர். பின்னர் அவர்களை தனியார் மண்டபத்தில் தங்க வைத்து விசாரணை மேற்கொண்டனர். இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனிடையே கைது செய்யப்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்களின் குடும்பத்தினர் காவல் நிலையத்திற்கு வந்து தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர். தங்கள் குடும்பத்தின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கைது செய்யப்பட்டவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர். சம்பவம் குறித்து ஆட்டோ ஓட்டுநர்கள் கூறுகையில், கடந்த 13 ஆண்டுகளாக முறையான பதிவு பெற்று இந்த ஆட்டோ நிறுத்தத்தில் பயணிகளை ஏற்றி சென்று வருவதாக தெரிவித்தனர். இந்த நிலையில் பிரச்சினை ஏற்படுத்திய மற்றொரு தரப்பினர் மீது நடவடிக்கை எடுக்காமல் போலீசார் ஒருதலைப்பட்சமாக தங்கள் சங்கத்தை சேர்ந்த ஓட்டுநர்கள் மீது மட்டும் நடவடிக்கை எடுத்துள்ளதாக குற்றம் சாட்டினர். இதனால் கடந்த சில நாட்களாக ஆட்டோ ஓட்ட முடியாமல் தங்களது வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருவதாகவும் கைது செய்யப்பட்ட தங்கள் சங்கத்தை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். இதற்கிடையே சம்பவ இடத்திற்கு போக்குவரத்து துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் வருகை தந்து நிலைமையை ஆய்வு செய்தனர். பேருந்து நிலையம் பகுதியில் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து வருவதால் நிரந்தர தீர்வு காண உரிய இடத்தில் முறையான ஆட்டோ நிறுத்தம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்க நிர்வாகிகள் கூறுகையில், இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண மாவட்ட நிர்வாகம், காவல்துறை மற்றும் ஆட்டோ சங்க பிரதிநிதிகள் இணைந்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் ஒருதலைப்பட்ச நடவடிக்கைகளை தவிர்க்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். தேனி புதிய பேருந்து நிலையம் பகுதியில் ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் காவல்துறையினருக்கிடையே ஏற்பட்ட இந்த மோதல் நகரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அப்பகுதியில் கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நிலைமை தற்போது கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படாமல் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டம் தேனி நகர் பகுதியில் புதிய பேருந்து நிலையம் பென்னிகுக் புதிய பேருந்து நிலையம் இருக்கு. அங்க பென்னிகுக் ஆட்டோ ஸ்டாண்டு 13 வருஷமா நாங்க 15 ரெனியூவல் பண்ணி ஆட்டோ ஓட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். இந்த 13 வருஷமாவே எங்களை ஓட்டக்கூடாதுன்ற எண்ணத்துல எங்களுக்கு எதிராக ஓட்டக்கூடிய ஆட்டோ ஸ்டாண்ட்ல இருக்கவங்களும் இந்த தேனி மாவட்டத்தில் இருக்க அதிகாரிகளும் எல்லா பேரும் சேர்ந்து எங்களை ஓட்டக்கூடாதுன்றதுல இருக்காங்க. ரெனியூவல் நாங்கள் 13 வருஷமா ரெனியூவல் பண்ண இந்த இது ஆட்டோ ஸ்டாண்டுடைய இது எல்லாமே இருக்கு. ஆனால் எங்களை ஓட்டக்கூடாதுன்றதுல இருக்காங்க. எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு இப்போ 8 பேரை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. 8 ஆட்டோ உள்ள தூக்கி வச்சிருக்காங்க. இப்போ பாதிக்கப்பட்டு எங்களுக்கு தொழில் பாதிக்கப்பட்டு எங்களுடைய குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. எங்கள் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுறதா இருந்தாலும் எதா இருந்தாலும் எங்களுடைய வீட்டு செலவுக்கு எல்லாமே இந்த ஆட்டோ ஸ்டாண்டை நம்பித்தான் எங்களுடைய பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் எங்களை ஓட்டக்கூடாது, புது பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே எங்களை வரக்கூடாது அப்படின்றத இந்த அரசு அதிகாரி தேனி மாவட்டத்திற்கு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால எங்களுக்கு இதில் ஒரு தீர்வு கிடைக்கணும்னு இப்போ நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் தேனி காவல் நிலையத்தில் மனு கொடுக்கறதுக்காக நாங்கள் இப்போ எல்லா ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்க மொத்த தொழிலாளரும் சேர்ந்து வந்திருக்கிறோம். என்ன காரணம் தெரியல. எங்க 13 வருஷமா நாங்க இங்க மெஜாரிட்டியா ஓடுறது தேவேந்திர குல வேளாளர் மெஜாரிட்டியா ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அதனால ஓட்டக்கூடாதுன்னு சொல்றாங்களா என்னன்னு தெரியாது. ஆனா எங்களை மட்டும்தான் ஓட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க. எங்களுக்கு ஆப்போசிட்டா ஓட்டுறவங்க இன்ன வரைக்கும் ஓட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க.
நகராட்சியிலேருந்து வந்தாலும் அவங்களுக்கு வந்து ஓட்டுங்கன்னு சொல்கிறாங்க, எங்களை மட்டும் ஆனால் ஓட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு தெரியல. நீங்க எது அமைப்பு சார்ந்திருக்கீங்களா? யார் எந்த அமைப்பை சார்ந்தெல்லாம் கிடையாது. எல்லாருமே ஆட்டோ தொழிலாளர் மட்டும்தான் இருக்கும்.